சினிமா இன்னைக்கு நிறைய மாறுது. இப்போ வெர்டிகல் ஷாட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. வெர்டிகல் ஷாட்ஸ்லயும் நடிக்கணும், அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் ஷாட்ஸ் வந்து அதுலயும் நடிக்கணும். யாராவது ஒரு தட்ட நடிச்சிட்டு இருக்கணும். அது சங்கர் சார் தான் நடிக்கணும், கௌதம் சார் தான் நடிக்கணுங்கிறதுலாம் இல்ல. என்னோட சிவராமனா என்னை இயக்கிட்டு இருக்க சரவணன் ஒரு டைரக்டர் இயக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சிறப்பா இயக்கிட்டு இருக்காரு. அவரை நான் டெய்லி திருப்திப்படுத்தணும் சார். இதுதான் என்னோட ஃபியூச்சர் பிளான். ஏன்னா அவர் ஒரு மைண்டோட வருவார். இன்னைக்கு அவர் உள்ள வரும்போதே அந்த காட்சியை நடிக்கணும், நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும். ஆனா 9 கேரக்டர் எப்படி நடிக்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கும். அவரை திருப்திப்படுத்திட்டா போதும், அது போதும் சார். நான் சிறந்த நடிக்கணும். அதாவது நான் ஒரு சமீபத்துல வந்து ஒரு ஆர்டிகல் வாசிச்சேன். நடிகர் ஜெய்சங்கர் சார் அவர் தன்னை நம்பி வர தயாரிப்பாளர்களும் சரி, டைரக்டர்களும் சரி, கதை கேட்டு கடைசி வரைக்கும் இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து அது முழு மனதான் முடிச்சு கொடுத்துட்டு எத்தனை பேர் அவருக்கு இன்னும் பணம் தரல, பேலன்ஸ் இருக்குதுலாம் ஆர்டிகல்ல பாருங்க. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு குணம் வந்து அவங்க வீட்டுல தானே சார் வந்திருக்கேன். அவர் அதான் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு, தயாரிப்பாளர் தான் ராஜா, தயாரிப்பாளர் தான் தெய்வம். அவரு இன்னைக்கு முடிஞ்சா அவன்கிட்ட பணம் தான் கொடுத்துருவாப்பா. அவன்கிட்ட பணம் இல்லைங்கும் போது விட்டுரு, பரவாயில்ல, கொஞ்சம் பணம் வாங்கிக்கோ. நீ என்ன மூட்டை தூக்குனியா, இல்ல வந்து பயங்கரமா உழைப்பு என்ன இதை பயங்கரமா கஷ்டப்பட்டே? ஒண்ணு இல்ல, நீ பாட்டுக்கு போற, உனக்கு சாப்பாடு தராங்க, ட்ரெஸ் தராங்க, நடிக்கிற வர, ஒரு 10,000 பணம் கம்மியாச்சு வாங்கிக்கோ, ஒண்ணும் தப்பு இல்ல. அவரு அந்த நீ இப்படி 10,000 கம்மியா வாங்கினா அந்த தயாரிப்பாளரோட இங்க இல்ல, இங்க போயிடுவேன். இங்க போயிட்டேன்னா அடுத்தது அவருக்கு பணம் வந்தவனே அவர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுற ஆள் நீயா தான் இருப்ப. அதாலதான் வெள்ளிக்கிழமை நாயகனா இருந்தேன். அத்தனை பணங்கள் இறக்குறதுக்கு காரணம் என்ன? நீங்க எல்லாருமே அந்த செக்ஸை பத்தி சொல்றீங்க. அந்த செக்ஸ் இருந்ததாலதான் அவர் இத்தனை பிஸியா இருந்தார். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டாரு, செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணாரு, முரட்டு காலையில ஆரம்பிச்சு அடிச்சு போயிட்டே இருந்தாருல. அத்தனை படங்கள் ரஜினி சார் கூட, கமல் சார் கூட அடுத்தடுச்சு. சோ அதுக்கு காரணம் அந்த மென்டாலிட்டி தான். அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு இப்படிதான் வேணும், அப்படிதான் வேணுங்கிறதுலாம் கிடையாது. டெய்லி நடிக்கணும், நடிச்சுக்கிட்டே இருக்கணும்.